வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவின் 77வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. ஜிஎஸ்டி வருமான வரி தாக்கல் குறித்து சென்னையில் 3 நாட்கள் பயிற்சி 28ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 2200 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,20,200 ரூபாயாகவும் 1 கிராம் 15,025 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 10 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 375 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பழனி முருகன் சுவாமி கோவிலில் ஜனவரி 31ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு தரிசன கட்டணம் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மதுரை வழியாக இயக்கப்படும் திருவனந்தபுரம் தாம்பரம் இடையிலான அம்ரித் பாரத் ரயிலுக்கான கட்டணங்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வருகின்ற பிப்ரவரி 1ஆம் தேதி தைப்பூச திருவிழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் பழனியில் இன்று தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. தஞ்சை மாவட்டம் செங்கப்பட்டி அருகே இன்று தஞ்சை உள்ளிட்ட 15 மாவட்டங்களைச் சேர்ந்த பெண்கள் பங்கேற்கும் டெல்டா மண்டல திமுக மகளிர் அணி மாநாடு நடைபெற உள்ளது. ஒன்றிய பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்னிட்டு நாளை அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் ஒரே நாளில் 7 வாகனங்களில் மலையப்ப சுவாமி மாட வீதிகளில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தமிழகத்தில் உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்காலில் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. குடியரசு தின விழாவை ஒட்டி சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் இன்று ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 44 காவல்துறையினருக்கு குடியரசு தின பதக்கங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவை மீண்டும் கூடும் தேதியை குறிப்பிடாமல் ஒத்திவைப்பதாக பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்கள் அறிவித்தார். வருகின்ற ஜனவரி 28ஆம் தேதி திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள மன்னார்குடி, நீடாமங்கலம், கோட்டூர் ஆகிய வட்டங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெறும் தேநீர் விருந்தில் பங்கேற்பதற்கு தமிழகத்தை சேர்ந்த டாக்டர் மோகன் விஸ்வநாதன் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வருகின்ற 28 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் 2 நாள் பயணமாக தமிழகம் வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்கள் நீதி மய்யம் சார்பில் மதுரையில் வருகின்ற பிப்ரவரி 21ஆம் தேதி மகாத்மா காந்தியை நினைவு கூறுவோம் என்ற மாநாடு நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஐசிசி T20 உலகக்கோப்பை தொடரில் இருந்து அதிகாரப்பூர்வமாக வங்கதேசம் வெளியேறியதாகவும் T20 உலகக்கோப்பை தொடரில் வங்கதேசத்திற்கு பதிலாக ஸ்காட்லாந்து பங்கேற்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சார்பில் ஈரான் அரசிற்கு எதிராக கொண்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. கடந்த 17 நாட்களாக சென்னையில் நடைபெற்ற பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 61,000 பேருக்கு ஒன்றிய அரசு பணிக்கான நியமன ஆணைகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழங்கினார். அங்கன்வாடி பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் 2,000 ரூபாயிலிருந்து 3,400 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தேர்வு வாரியம் சார்பில் 2026ஆம் ஆண்டிற்கான தற்காலிக தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இதில் இந்த ஆண்டிற்கான டெட் தேர்வு 2 முறை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. துணை மருத்துவ படிப்புகளுக்கும் நீட் தேர்வு கட்டாயம் என்ற அறிவிப்பை கைவிடக் கோரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் அனுப்பியுள்ளார். சென்னை மாநகராட்சி பொது இடங்களில் அனுமதியின்றி மரங்கள் மற்றும் மரக்கிளைகளை வெட்டிய 6 நபர்களுக்கு 1,75,000 ரூபாயை அபராதமாக விதித்துள்ளது. வருகின்ற பிப்ரவரி 1ஆம் தேதியன்று பழனியில் தைப்பூச திருவிழாவை ஒட்டி மதுரை சந்திப்புகளுக்கும் பழனிக்கும் இடையே முன்பதிவு செய்யப்படாத விரைவு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசு தின விழாவை ஒட்டி சென்னையில் 5 அடுக்கு பாதுகாப்பிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பஞ்சாபில் அனைத்து குடும்பங்களுக்கும் ஆண்டிற்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் நேரடி அந்நிய முதலீடுகள் 2025ஆம் ஆண்டில் 73% உயர்ந்து $47 பில்லியன் உயர்ந்துள்ளதாக ஐநா அறிக்கை வெளியிட்டுள்ளது. மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் விற்பனையகங்களில் நடந்த பரிசோதனையில் 167 தரமற்ற மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் கடும் பனிப்பொழிவின் காரணமாக ஸ்ரீநகரில் தேசிய நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டுள்ளன. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் நந்தனம் தலைமை வளாகத்தில் அமைக்கப்பட்ட பூங்கா மற்றும்
விளையாட்டு மைதானங்களை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். தமிழ் மொழி தியாகிகள் நினைவு நாளை முன்னிட்டு காந்தி மண்டபத்தில் உள்ள மொழி தியாகிகள் நினைவிடத்தில் 25ஆம் தேதி அமைச்சர்கள் மரியாதை செலுத்த உள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. திருமூர்த்தி அணையிலிருந்து இன்று முதல் தண்ணீர் திறந்துவிட அரசு உத்தரவிட்டுள்ளது. ஜனநாயகன் படத்தின் தணிக்கை சான்று தொடர்பான வழக்கில் வருகின்ற ஜனவரி 27ஆம் தேதி சென்னை ஹைகோர்ட் தீர்ப்பு வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேரள மாநிலத்தில் குருவாயூர் தேவஸ்தானத்திடம் 1601 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மின்சார பேருந்துகள் லாபத்தில் இயங்குகின்றன என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். 100 நாள் வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த தனி தீர்மானம் நிறைவேறியது. தாம்பரம் திருவனந்தபுரம் இடையே மற்றும் நாகர்கோவில் மங்களூர் இடையே உள்ளிட்ட 3 அம்ரித் பாரத் ரயில்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார். 1,00,000 லட்சம் கோடி வங்கி முறைகேடு வழக்கில் அனில் அம்பானி அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பிப்ரவரி 7ஆம் தேதி இந்தியாவில் தொடங்க உள்ள T20 உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்கப் போவதில்லை என்று வங்கதேச கிரிக்கெட் வாரியம் அதிரடியாக அறிவித்துள்ளது. தமிழகத்தில் சென்னை, கோவை, மதுரையில் 200 கோடி ரூபாய் செலவில் குப்பைகளில் இருந்து மின்சாரம் தயாரிக்கும் திட்டம் தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இண்டிகோ விமான நிறுவனத்தின் மூத்த துணைத் தலைவரை பணி நீக்கம் செய்ய டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறுவதற்கு முன்னதாக வருகின்ற 27ஆம் தேதி அனைத்துக் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவர்களின் பதிவெண் உடன் கூடிய பெயர் பட்டியல் ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்தில் கடல் நீரை நன்னீராக்கும் திட்டப்பணிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இதுவரை 15,36,000 பேர் படிவம் 6ஐ விண்ணப்பித்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் பட்ட மேற்படிப்பு படிப்பதற்கு 10 சிறுபான்மையின மாணவர்களுக்கு 3,60,00,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டது. 74 ஆசிரியர்கள் மற்றும் 56 ஆசிரியர் அல்லா பணிகளுக்கான இடமாறுதலுக்கான ஆணைகள் வழங்கப்பட்டது. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் 4 நாட்கள் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் திணை வகைகள் கொண்ட பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி வருகின்ற 27ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து EV கார்களிலும் செயற்கை ஒளியை கட்டாயமாக்கியது ARAI அமைப்பு. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.